ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இது என்னென்னா இது ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி தான். அது 3 டேப் கொடுத்துருக்காங்க. லோக்கல், லைப்ரரி, அதுக்கடுத்து நெட்வொர்க், இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேலே பார்த்திங்கன்னா இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணோம்னா அது வந்து எஸ்டி கார்டு ஸ்டோரேஜுக்கு வந்து மாறுது. அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்னும் இருக்குது, இல்லை எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதை ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இமேஜஸ், ஆடியோ, வீடியோஸ்னு போட்டு அது எத்தனை ஜிபி வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2.3 ஜிபி வந்து அது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அதேமாதிரி இமேஜஸ்க்கு, ஆடியோஸ்க்குலாம் வந்து வருது. இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு, எதனா நீங்கள் ரீசெண்டாக எதாவது டவுன்லோட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ், அது இல்லாமல் எத்தனை வந்து ஆப்ஸ் இருக்குது உங்கள் மொபைலில், எத்தனை ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால், அதாவது ஒரு 10 ஆப்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே முட்டா கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஹிடன் ஃபைல்ஸ் தான் எதாவது நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு அங்கே வேறு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எந்த மோடு வேணுமோ நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்டே செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கடுத்து பேக் வந்துட்டு நீங்கள் லைப்ரரி வந்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், நியூ ஃபைல்ஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா எங்கிட்ட என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகுது. அதேமாதிரி ஆடியோ ஓப்பன் பண்ணால் என்னென்ன வந்து ஆடியோ இருக்குது, எஸ்டி கார்டில் இருந்தாலும் அந்த ஸ்டோரேஜ் இதில் காட்டும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை ஸ்டோரேஜில் எவ்வளோ இருக்குது, ஸ்டோரேஜில் அது வாட்ஸ்அப் ஆடியோ, இப்போ எந்தெந்த ஃபோல்டரில் என்னென்ன ரெக்கார்டர் இருக்குது, எந்தெந்த ஃபைல்ஸ் இருக்குன்னு இது வந்து ஷோ பண்ணுது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நெட்வொர்க். இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் மூலிமா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஷேரிட் மாதிரி இது வந்து உங்கள் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து ரீசைக்கிள் பின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதாவது ரீசைக்கிள் பின்னில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் வந்து ரிஸ்டோர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஆப், யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஒன்றும் நிறையா செட்டிங்ஸ் போயிடுங்க. இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் இன்டர்னல் இமேஜ் வியூவர் வந்து எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருந்தால் வந்து ஃபுல்லுன்னு வரணும் அப்படின்னா இதில் வந்து 95ன்னு இருக்குது. நான் வந்து 85 சூஸ் பண்ணிக்கிறேன். 85 இருந்தாவே எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்து வந்துடணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செக்யூராக இருக்கும். சிஸ்டம் ஸ்டோரேஜ் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து செட்டிங்ஸு. வேறு என்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்குன்னா அது வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இது பண்ணால் என்ன ஃபைலை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபோட்டோஸ் வந்து காட்டும். மறுபடியும் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டால் அந்த ஃபோட்டோஸ் வந்து காணாமல் போயிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.